நண்பர்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மூலமாக உங்கள் ஆதரவையும் வேண்டுகிறோம். நாம் தொடர்ந்து ஈரானை பற்றி பேசி வந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா ஈரானை பற்றி. இன்று மற்றொரு செய்தியை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கியதிலிருந்தே ஹாட் நியூஸாக, சூடான செய்தியாக, பரபரப்பு செய்தியாக, உலகத்தினுடைய பல நாடுகளை அதிர வைக்கக்கூடிய செய்தியாக இருப்பது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பதை பற்றி நீங்கள் அதிக அளவில் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் ஓரளவாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது வரலாற்றின் கருப்பு பக்கங்கள். இதுபோன்ற வரலாறுகள், இதுபோன்ற நிகழ்வுகள் உலகில் எங்குமே நிகழக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். பெண்களை சீரழிக்கக்கூடிய அந்த காட்சிகள் இவர்களுடைய கண்களுக்கு முன்னால், அல்லது வசதி படைத்தவர்களுடைய கண்களுக்கு முன்னால் பெண்கள் இவ்வளவு விலை மதிப்பற்றவர்களாக ஆகிவிட்டார்களா? பெண்கள் இவ்வளவு இழிவுக்கும் இகழ்வதற்கும் உரியவர்களாக ஆகிவிட்டார்களா என்று எண்ணும் அளவிற்கு பெண்களை சீரழித்ததுனாக்கா அதை சொல்வதற்கு நம்மிடம் வார்த்தைகள் இல்லை, அதை சொல்லவும் முடியாத சில விஷயங்களை. அந்த அளவிற்கு பெண்களை மட்டமாக கருதி பெண்களை சீரழித்த ஒரு சீரழிப்பு நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் இது அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இது பல லட்சக்கணக்கான ஃபைல்னாக்கா ஒவ்வொரு இமெயிலும் ஒரு ஃபைலு. அந்த அடிப்படையில் பல லட்சக்கணக்கான ஃபைல்கள் இருக்கிறது என்றும், இன்னும் சில கோடி போட்டோக்கள் இருக்கிறது என்றும், அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில், அமெரிக்க நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகுவார்கள். யாரையாவது மிரட்டுவதற்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது இப்ப யாரை மிரட்ட வேண்டுமோ அவர்கள் சம்பந்தமான அந்த விஷயங்களை மட்டும் செய்வாங்க, லீக் அவுட் பண்ணி விடுவாங்க. அப்படி அண்மையில் சில விஷயங்கள் லீக் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற கேடுகட்ட சம்பவங்களை பற்றி நம்ம பேச விரும்புறதில்லை. இருந்தும் படிப்பினைக்காக நாம் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை சொல்றோம். அந்த எப்ஸ்டீன் ஜெஃப்ரி என்பவன் அமெரிக்காவை சேர்ந்தவன், அப்படித்தானே? அமெரிக்காவை சேர்ந்தவனாக இருந்தாலும் உண்மையிலேயே இவன் ஒரு யூதன். யூதனாக மொசாத்தினுடைய உளவாளியாக இருக்கக்கூடிய ஒரு யூதன். இப்ப இஸ்ரேலுடைய மொசாத்தின் உளவாளியாக இருக்கக்கூடிய ஒரு யூதன் தான் யாரு? இந்த எப்ஸ்டீன் ஜெஃப்ரி என்பவன். இவன் தான் இந்த கேடுகட்ட வேலைகள்ல, இந்த சொல்வதற்கு நாகூசக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறான். இவன் செய்த வேலை என்னன்னாக்கா, ஒரு தனித்தீவை உருவாக்கி கொண்டு அந்த தனித்தீவில் எல்லா வசதிகளையும் பெண்கள், அது மாதிரி மதுபானங்கள், அது மாதிரி போதைப் பொருட்கள். பெண்கள்னாக்கா சாதாரண பெண்கள் அல்ல, சொல்கிறார்கள் 11 வயசிலிருந்து 13 வயசுக்குட்பட்ட பெண்களை தான் அவன் கடத்தி செல்வது அல்லது விலை கொடுத்து வாங்கி சென்று அந்த தீவிலை கொண்டு வைத்து விட்டு உயர்தர மதுபானங்கள், உயர்தர போதைப் பொருட்கள் இவைகளையெல்லாம் தயாரித்து வைத்துவிட்டு பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு, இந்த உலகத்தினுடைய பெரிய பணக்காரங்க யாரு? பில்கேட்ஸ், அது மாதிரி யாரு? எலன் மாஸ்க், அது மாதிரி யாரு? ட்ரம்ப். இந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாம் செய்து வலை போட்டு பிடித்து அந்த தீவுக்கு அழைத்து சென்று அவர்களை உல்லாச வாழ்க்கையில மிதக்க வைப்பது இவனுடைய வேலையாக இருந்தது. அப்படி மிதக்க வைத்து அவைகளை எல்லாம் புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் ஆக்கி, ஃபைல்களாக ஆக்கி, ஆதாரபூர்வமாக டாக்குமெண்ட்களாகவே ஆக்கியவன் வைத்து விட்டான். இப்படி இவனுடைய வலையில விழுந்தவங்க சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பெரும் பெரும் தொலைகளை, பெரும் பெரும் பணக்காரர்களை, பெரும் பெரும் வசதி படைத்தவர்களை அழைத்து சென்று அங்க 11 வயதிலிருந்து 13 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை அவர்களுக்கு இவன் விருந்தளிக்கக்கூடிய ஒரு கிளப்பத்தான் அந்த தீவிர நடத்தி கொண்டிருந்திருக்கிறான். இப்ப இவனால பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளம். பெண்களை பணத்திற்கு முன்னால பெண்களுக்கு மதிப்பே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கியவன் தான் யாரு? இந்த எப்ஸ்டீன் ஜெஃப்ரி என்பவன். இவனுடைய இந்த தனித்தீவில் நடந்த அட்டகாசங்கள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்குது. அதாவது பதிவு செய்யப்பட்டு வீடியோக்களாக, ஃபைல்களாக தற்போது நீதிமன்றத்தில் இருக்கிறது.
இவனுடைய ஃபைல்ல அதிகம் கூறப்பட்டவர்கள் யாருடைய பேரா இருக்குன்னாக்கா 3000 தடவைக்கு மேலாக ட்ரம்புடைய பேர் கூறப்பட்டிருக்கிறது. அது மாதிரி 6300 தடவைக்கு மேலாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் அவன் ஒவ்வொருடைய அந்த பலகீனங்களையும் படமாக்கி தன்னுடைய ரெக்கார்டாக வைத்திருந்திருக்கிறான். கிட்டத்தட்ட இவன் 2008 அல்லது 9வது ஆண்டுல ஒரு புளோரிடாவில் ஒரு கேஸ்ல இவன் கைது செய்யப்படுறான். என்ன கேஸ்னாக்கா, ஒரு சிறுமியை 14 வயசு சிறுமியை சீரழித்து விட்டதாக புளோரிடா காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இவனுடைய வீட்டை சோதனை இடுகின்ற பொழுது அந்த வீட்டுக்குள்ள ஏராளமான சிறுமிகளின் படம் இருந்ததாக காவல்துறை சொல்கிறது. அதற்கு பிறகு இவன் கைது செய்யப்பட்டு 2019 சிறையில் இருக்கும்போது செத்து போறானாக. அவனை சில பேர் செய்தாங்க, அவன் இருக்க பல ஆதாரங்கள் அவன் இருப்பதனால அது வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயில வச்சு அவனை கொண்டுட்டாங்க என்று சொல்லப்படாக. செத்தான் என்று சொல்கிறார்கள், ஆனால் தற்கொலை என்று சொல்கிறார்கள். ஆனால் அது தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை. சிலர்களாக அவன் கொல்லப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் செய்த அந்த சனியை ஒளிந்து போகிவிட்டது. அவன் இறந்து 6-7 வருஷத்துக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்டுகள் அவன் கைது செய்யப்பட்ட சமயத்தில் இந்த டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் அவன் செய்யப்பட்டாங்க, பறிமுதல் செய்து பாதுகாப்பாக அமெரிக்காவுடைய நீதித்துறை வைத்திருந்தது. இப்ப அந்த டாக்குமெண்ட்டுகள்ல சில பகுதி தான் லீக் ஆகி கொண்டு பல்வேறு அந்த காரியங்களை செய்வதற்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டை ஆளக்கூடிய அந்த ஒருவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரை கூட சொல்ல விரும்பல. அவர் என்ன செய்வார்னாக்கா, அவருடைய பேரும் அதில் இருப்பதாக சொன்னாங்க. நம்ம அவதூறுகள் சொல்லக்கூடாது, பொய்யை சொல்லக்கூடாது. அவருடைய பேர் இருந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா அவரை மிரட்டுவதற்காக கூட செஞ்சிருக்கலாம். இந்த விஷயங்களை அவங்க வெளியிட்டிருக்கலாம். அவர் இதுல சிக்கி இருக்காரு, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல யார் இருக்காரு, இந்திய பிரதமர் இருக்காருன்னு சொல்லி மிரட்டி சில காரியங்களை செய்வதற்காக கூட அவங்க செஞ்சிருக்கலாம். இப்ப மிரட்டி சில காரியங்களை செஞ்சிருக்காங்க, அப்படிதானே? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவருடைய பேர் இருக்குன்னு சொன்னாங்க. பேர் இருக்குன்னு சொன்ன மறுநாள் அமெரிக்காவோட வணிக டீல் இவர் வணிக டீலுக்கு இவர் ரெடி ஆயிட்டாரு, ஒத்துக்கொண்டுட்டாரு. அவர் என்ன செய்வாருனாக்கா 18% வரி போடுவாராம். இவர் ஃப்ரீயா அவரோட பொருட்களை விற்பாராம். சரி, அந்த சப்ஜெக்டுக்கு நான் போகல, அது போனாக்கா தனியா பேச வேண்டிய வேற சப்ஜெக்டா இருக்கிறது. ஆக சிலர்களை மிரட்டுவதற்காக அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த ரகசியங்களை அந்த ஃபைல்ல இருந்து வெளியிட்டு மிரட்டி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அரசாக அமெரிக்க அரசு, குறிப்பாக ட்ரம்புடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி அந்த ஃபைல்ல இது வேறு பல விஷயங்களும் இருக்கிறது. அவைகளை எல்லாம் நம்ம சொல்லாம இன்னும் ஒரு கொடூரமான விஷயம், யாரும் அந்த விஷயங்களும் செய்ய மாட்டாங்க. எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசக்கூடிய பலர்கள் கூட செய்யறதில்ல, அதை பத்தி பேசுறது இல்ல. அதை பேசுறதுக்கு நமக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்குது. குழந்தைகளை சீரழித்ததோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு நிலையும் கூட அங்க இருந்திருக்கிறது என்று சில குறிப்புகள் வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மனிதனா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, காரி துப்பக்கூடிய அளவிற்கு தான் அந்த எப்ஸ்டீன் என்பவன் இருந்திருக்கிறான். இது போன்ற விஷயங்கள் நிகழ்வதற்கு நாமும் பல நேரங்களில் காரணமாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்ப்பதும் பாதுகாப்பான நிலையில் அவர்களை வைத்திருப்பதும் நம்மீது கடமையாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், நமது குடும்பத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நமது மனைவி மக்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் வர வேண்டும். அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பை நம்ம தான் அளிக்க வேண்டுமே தவிர அவர்களை நம்ம சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைகளை எந்த கட்டத்திலையும் உருவாக்க கூடாது என்பதை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்களில் இருந்து நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் சிறுமிகளை தூக்கி செல்கிறான் என்றால் ஒன்று கடத்தி செல்கிறான். அவன் கடத்தி செல்கிறான்னாக்கா அவன் தாய் தந்தைகளுடைய அலட்சியம் தான் அதற்கு கூட காரணம். அவங்க மீது சரியாக பார்வைகளை செலுத்தாமல் இருப்பதனால, இவங்க கவனக்குறைவாக இருப்பதனால அவங்க கடத்தி செல்லப்படுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னாக்கா இது சிலர்களை விலை கொடுத்து வாங்குறான். அப்ப விலை கொடுத்து வாங்குறதுக்கும் பெற்றோர்கள் தானே காரணம். பணங்களை நினைச்சான் அள்ளி வீசின உடனே குழந்தைகளுடைய எதிர்காலமாவது, அவங்களுடைய மானமாவது, மரியாதையாவது என்று நினைக்கக்கூடிய சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்ப அப்படி பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப இந்த விஷயத்திலிருந்து நிறைய பேசுறதுக்கு இருந்தாலும் கூட இந்த முக்கிய விஷயங்களை நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்களை காக்குகின்ற பாதுகாப்பரனாக நாம் இருந்தால்
அவர்களை தாக்குகின்ற விஷயங்கள் நிச்சயம் குறைந்துவிடும் என்பதை கூறி விடைபெறுகிறேன்.